நம்ம அண்ணன் வீட்டில் அந்த கவர்மெண்ட் செட்டாப் பாக்ஸுக்கு மாட்டுற பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சி போச்சாமா. அதை இவரே சரி பார்த்தாரு. ஒரு மாதம் வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அது மறுபடியும் டேமேஜ் ஆகவே அதை சரி பண்ணி ப்ளக்கில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணப்போ அது வெடிச்சிருச்சாமா. ரெண்டையும் இப்படி திருப்பி இப்படி போட்டுருவோம். போட்ட மாதிரிங்க சுவிட்சை போட்டேன், இப்படி கை வச்சுட்டு டப்புன்னு அடிச்சிருச்சு. பார்த்தா இந்த கட்டை விரல் பார்த்தீங்கன்னா விருன்னு ஏறிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் அதை வாங்கி கழட்டி பார்த்தேன். உள்ளர பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வெடிச்சிருந்துச்சு. அப்புறம் போட கழட்டி பார்த்தப்போ உள்ள வந்து இந்த பவர் சப்ளை கம்பி இருக்குல்ல, அதை வந்து இவர் திருகும்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிச்சு போல. இவர் வந்து கம்ப்ளீட்டாக விசுவலி சேலஞ்சு பர்சன். அதனால உள்ள இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆட தெரியாமல் ப்ளக்கில் மாட்டி சுவிட்சை போட்டப்போ கரண்ட் உள்ள பாஸ் ஆகும்போது அது ஷார்ட் ஆகி வெடிச்சிருக்கு. இந்த போர்ட்டில் வெடிச்சு அந்த ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ணாலே இந்த டிவைஸ் வந்து பழைய மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஆனால் இந்த பவர் அடாப்டரோட அவுட் சைட் பேனல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அதை நம்ம சரி பண்ணாலும் இவருக்கு ஃபியூச்சரில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவருக்கு புதுசாக ஒரு பவர் அடாப்டர் வாங்கி கொடுத்தேன். அது வந்து செட்டாப் பாக்ஸில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. நம்ம அண்ணனுக்கு பார்வை மட்டும் தான் தெரியாது, ஆனால் டிவியில் நியூஸு, சாங்கு, மூவி இது எல்லாத்தையும் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் அவரே வச்சு அவரே கேட்பாரு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் பவர் அடாப்டர் டேமேஜ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு சரி